ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் நல்லெண்ணெய் 3 குழி கரண்டி ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு செவக்க வெந்து வரணும். இந்த டைமில் நம்ம வெள்ளை முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 முள்ளங்கி சேர்த்துருக்கோம். அதாவது வந்து 250 கிராம் அப்படின்ற மாதிரியான முள்ளங்கி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கணும். இப்போ உப்பு 1 ஸ்பூன் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா சாட்டை பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வெந்து வரும்பொழுது நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த முள்ளங்கி அந்த தண்ணியில் வேகணும். இப்போ மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள், ஒரு முழு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரை விட அதிகமாக நீங்கள் கொரியாண்டர் பவுடர் அதாவது தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கி வரும்போதே நீங்கள் தக்காளி ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் சாப் பண்ணி, அதையும் வந்து இதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது தக்காளி, இந்த முள்ளங்கி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வரணும். இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா வதங்கும் பொழுதே ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் நார்மல் மிளகாய் தூளே வேணும்னா அதிகமாக கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். நல்லா தண்ணிலாம் உங்களுக்கு வந்து இழுத்துக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடினீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு முள்ளங்கிலாம் நல்லா வெந்து வரும். முள்ளங்கி பொறுத்த வரைக்கும் உப்பு உங்களுக்கு சீக்கிரமாகவே இழுத்துக்கும். ஸோ அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 4-5 குழிக்கரண்டி அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவி ஃபார்முக்கு வரணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றலாம். இன்னுமே வந்து உங்களுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு நல்லா வந்து தொக்கு பதத்துக்கு வரும். ஆனால் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் இதை சாம்பார் ரைஸ் கூட, ரசம் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு தொக்கு மாதிரி வந்துடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரியான ரைஸ் கூட நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான பக்கவான முள்ளங்கி தொக்கு நம்மளுக்கு அருமையாக ரெடியாக இருக்குது.